அனைவருக்கும் வணக்கம். ஐநோ பல 100 ஆண்டுகள் பேஷண்ட் கேருங்கிறத மனசில் வச்சுட்டு செயல்பட்டு நிறைய பேரை க்யூர் பண்ணணும், நிறைய பேருக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் கொடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃபோடு வந்து நிற்கிறது நான் ஒரு வியாதியோடு இங்கே வந்தேன். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே 2 பேரும், அருண் ஆகட்டும் வெங்கட் ஆகட்டும், சிரிச்சுக்கிட்டே இது ஒரு வியாதியே இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இருக்கிறதுக்குள்ள அருமையான வியாதியோடு தான் வந்தேன். க்யூர் பண்ணி இப்போது லைஃப் எக்ஸ்டென்ஷனில் நல்ல விதமாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் நான் வரும்போதே ஹாப்பியாக தான் வந்தேன். சரி, எதாக இருந்தாலும் சரி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற, ஏன்னா வெங்கட்டுக்கு தெரியும் நான் எப்படி அவர் சொன்ன ரிசல்ட்டை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால் அதை பற்றி பயப்படலை. ஆனால் சில இடங்களில் போனால் பயமாக இருக்கும். இந்த க்யூர் வரத்துக்குள்ளே நமக்கு பயமாக போயிடும். சரி, அது நிறைய நம்மளை அப்படியே போட்டு குழப்பி அதை பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணி காணா பண்ணிடுவாங்க. காணா போயிருக்க வேண்டிய ஆள் இன்னைக்கு உங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஐநூ தான். இந்த 2 பேரும் தான். எப்போ வந்தாலும் அந்த பிரைட்னஸ் இவங்கள்ட்ட, நானே பிரைட்டாக இருக்கிறதா நினச்சிட்டு இருப்பேன். யங்ஸ்டர்ஸ் இல்லையா, அவங்க என்னை விட பிரைட். அதனால அவங்க வந்து பல நம்மளை வரவேற்கிறதோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், மோகன் சார் நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு வெங்கட் அருண் 2 பேருமே கவுன்சிலிங், அந்த ஒரு வார்த்தைகளில் கொடுக்கக்கூடிய இதம், இந்த சென்டரில் உள்ள ஒத்தொத்தரோட பர்சனல் அட்டென்ஷன் எல்லாமே கிரேட் ஆக்சுவலாக. ஸோ எக்ஸிட்னு போர்டு கழுத்தில் ஒரு கொஸ்டின் மார்க்கோடு போட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப்பில் கொடுத்த இந்த ஐநூக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பல பேரோட வியாதிகளை குணப்படுத்தணும். நல்ல சென்டர் இருக்கு. எனக்கு எல்லாருக்குமே தெரிய வேண்டிய என்னென்னா, இது மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் சென்டர் அண்டு கிளாசிக்காக நம்மளை குணப்படுத்தக்கூடிய சென்டர் நிறைய இடங்களில் இருக்க சான்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் போய் வைத்தியம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வேண்டாம். ஒரு நல்ல இடத்துல நம்ம க்யூரை நோக்கி அங்கே வந்தோம்னா, அந்த க்யூர் கரெக்டாக கிடைச்சதுன்னா அது ஐநூ. வாழ்த்துக்கள், வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பொதுவா டாக்டர்ஸோட அறைக்குள்ள போகிறோம் அப்படின்னாலே
பேஷண்டா இருந்தாலும் சரி, பேஷண்டோட உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பதற்றத்தோட என்ன சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தோட தான் உள்ள நுழைவோம். ஆனா இன்னைக்கு கிளஸ்டர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப மகிழ்வா உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா ஐநூ எங்களை அது மாதிரியாக வரவழைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்க உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா பொதுவா டாக்டர்ஸ் உள்ள போறதுக்கு பயம், இல்ல டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்மள கூப்பிடுறாங்கன்னு வச்சா கூட ஒண்ணு அவங்க பேசுற லாங்குவேஜ் கண்டிப்பா புரிய போறது இல்ல, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு புரிய போறது இல்ல. அதே மாதிரி நாம ஏதாவது பேசணும்னா என்ன மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்முடைய தமிழை விட்டுட்டு இங்கிலீஷ்ல பேசணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். இது எந்த கஷ்டமும் இல்லாம ஒரு இயல்பா ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க மாதிரியான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஐநூ டாக்டர்ஸ்க்கும் குறிப்பாக டாக்டர் அருணுக்கும் வெங்கட்டுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். மோகன் சார் வந்து ஆரம்பிக்கும் பொழுது சொன்னார், 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஐநூ ஹாஸ்பிட்டல் திறந்த பொழுது நான் சில பேப்பர்ல அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பொழுது அப்படியே கடந்து போயிட்டேன். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், ஏதோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வரா மாதிரி இதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு, ஓ இந்த ஜிஜி ஹாஸ்பிட்டல் இருந்த இடம் போல இருக்குது அப்படின்னு நான் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அதோட விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் செப்டம்பர் 1ஆம் தேதி திரு மோகன் அவர்களுக்கு நம்முடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படிங்கறதே தான் நமக்கு வந்து அதனுடைய ஆழமும் அழுத்தமும் புரிய ஆரம்பிக்கும். திரு மோகன் என்னுடைய மைத்துனர், என்னோட ஹஸ்பண்டோட பிரதர் அவர். நான் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி இன்னமும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரு ராஜா அவரோட மகனினுடைய திருமணத்திற்கு போயிட்டு நாங்க திருச்செந்தூர் சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நான் தூத்துக்குடியில திருமணம் அதை முடிச்சிட்டு நாங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம். மோகன் சாருக்கு உடம்பு முடியாம போறது. உடம்பு முடியாம போன உடனே எங்களுக்கு உடனடியா எங்களுக்கு வந்து, ஏன்னா என்னுடைய 2 பெண்களும் டாக்டர்ஸ், 2 பேரும் டாக்டர் நீரஜா டாக்டர் நிரஞ்சனி, 2 பேரும் ராமச்சந்திரால படிச்சவங்க. அவங்க 2 பேருடைய ரெஃபரன்ஸ்ல டாக்டர் தீரஜ் ரெட்டி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. தீரஜுக்கு தான் நான் எதா இருந்தாலும் உடனே கால் பண்ணுவேன். ஸோ உடனடியா ராத்திரி அப்போ வந்து நாங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம், ராத்திரி 11 மணி இருக்கும். நான் வந்து என்ன பண்ணட்டும், நாளைக்கு வந்து இங்க அழிச்சிட்டு வந்துட்டுமா, அங்க நான் எந்த ஹாஸ்பிட்டல் அழிச்சிட்டு வரட்டும்னு கேட்டேங்கிறத பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, நான் அப்படி வந்துருட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உடனே தீரஜ் எனக்கு என்ன ரெஃபர் பண்ணாருன்னா, நீங்க நாளை மார்னிங் ஒரு இடத்துக்கு போங்க, நான் அந்த லொகேஷன் மேப் ஷேர் பண்றேன், காலையில போயிடுங்க 8 மணிக்கு, அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. நீங்க எப்பொழுதுமே வந்து டாக்டர் சொல்றதை எல்லாருமே கேட்டுப்போம், ஆனா செகண்ட் ஒப்பீனியன் ஒண்ணு போவீங்க பொதுவா எல்லாருமே. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற சிம்டம் வந்து எமர்ஜென்சி, அப்படியாக இருந்தால் நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்காக வெளியில வராதீங்க, நேர அவங்கள்ட்ட போயிட்டு என்ன சொல்றாங்களோ அதை முடிங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதை அப்படியே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு, ஆனால் என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, காலம்பரை 8 மணினா நான் என்னமோ ஜென்ரல் ப்ரொசீஜர் மாதிரி தான் யோசிச்சிட்டேன். ஏன்னா அவங்க சொன்ன சீரியஸ்னஸ்லாம் என் மண்டைக்குள்ள போகவே இல்லை. அன்னைக்கு நான் மட்டும் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், அவரும் அவருடைய மருமகளும் தான் இங்க வந்தாங்க. கேஷுவலா வந்தாங்க. கேஷுவலா வந்த போது அது என்ன ப்ராசஸ் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன எப்பொழுதுமே உங்க எல்லாரோட லிஃப்ட்ல கூட எழுதி போட்டிருப்பீங்க, இது வந்து மெடிக்கல் பிரைவசியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஸ்டோரிக்குள்ளெல்லாம் போகல. ஆனால் அது ஒரு ப்ராசஸாக மாறியது. செப்டம்பர் 8ஆம் தேதி அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரி நடந்தது. தொடர்ந்து நாங்கள் வாரம் இங்கே வர வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதற்கு பிறகு 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்தோம், இப்பொழுது வருடத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க போயிருக்கோம். அப்பொழுது ஒரு நோயாளியாக ஒருவர் வந்தவரை, அவரை வந்து ஒரு தங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கான வெல்விஷராக மாற்றும் அளவிற்கு திறம்பட ஒரு மருத்துவத்துல வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணினாங்க அப்படின்னா அவர்களை வாழ்த்துவதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. வணங்குகிறோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப ஐநூக்காகவோ டாக்டர் வெங்கட்டுக்காகவோ டாக்டர் அருணுக்காகவோ நான் சொல்றது இல்லை. இது இந்த சமூகத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மருத்துவர்களுக்கு நாம் தரும் மிகப்பெரிய ஒரு வெகுமதி, மிகப்பெரிய மரியாதை. போற போக்குல வெங்கட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு, நாமே அடுத்த தலைமுறையை டாக்டருக்கு படிக்க வைப்போமான்னு தெரியலன்னு. இது எங்கெல்லாம் இருந்ததுன்னா, நம்ம இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அடுத்த தலைமுறை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க போய் படிக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆனாங்கதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு விவசாயத்துறையில சொல்லிட்டு இருந்தாங்க. கோவில்ல பூஜை பண்றவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, இல்ல அவன் போய் நல்லா படிச்சுட்டு பெரிய ஆளாட்டும், அவன் ஏதாவது ஒரு இன்ஜினியர் ஆட்டும் டாக்டர் ஆட்டும், வேண்டாம் நமக்கு வந்து இது வேண்டான்னு. அப்பொழுது அப்படி எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தன்னுடைய அடுத்த தலைமுறையை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது மாறி
டாக்டர்களே டாக்டரை உருவாக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம சொசைட்டியை காம்ப்ளிகேட் பண்ணிருக்கோம்னா நாம் எங்கே போய் நிற்கிறோம் அப்படிங்கறத தான் நாம எல்லாருமே யோசிக்கணும். என்னுடைய 2 பெண்களும் டாக்டர் அப்படின்னு நான் குறிப்பிட்டேன். 2004ஆம் ஆண்டு என்னுடைய முதல் பெண் வந்து டாக்டருக்கு சேர்ற பொழுது நான் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை செய்ததாக நினைச்சேன். ஆஹா, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் டாக்டரா வராங்க. டாக்டர்னா நம்ம எல்லாருமே ஒரு பிரமிச்சு பார்ப்போம். எங்கேயுமே போனா எங்க வயசுல நிறைய பேர் இருக்கீங்க. நம்முடைய காலச்சூழல்ல எப்படி இருக்கும்னா, ஆசிரியர்களை பார்த்தாலோ இல்ல மருத்துவர்களை பார்த்தாலோ நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படும். அவங்களெல்லாம் ஒரு பயபக்தியோட தான் நம்ம பார்ப்போம். நினைத்தேனா இன்னைக்கு தெரியும், மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்கேன். 2004 அவ டாக்டருக்கு ஜாயின் பண்ணா. சரி, அவ ஜாயின் பண்ண உடனே அவ என்ன பண்ணா, தங்கையை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணானே சொல்லணும். நீயும் மெடிசன் படிச்சிரும், நாளைக்கு நான் எங்க போனாலும் நான் டாக்டர் அப்படிங்கறதே, நீ ஏதாவது ஒரு சுமார் ப்ரொஃபஷன்ல இருந்தா உனக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தாட் வரும். ஐயோ நம்ம படிக்காம போயிட்டோமே அப்படின்னு உனக்கு யோசனை வரும். நீயும் மெடிசனுக்குள்ள சேர்ந்துருந்து தங்கையும் போட்டு இழுத்து சேர்த்து விட்டா. சோ 2 பேரும் டாக்டர் ஆனாங்க. பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டத்தை நான் நிறைய பார்த்திருக்கேன். 2004 அவ டாக்டர் ஆயிட்டு 2009 CRRI பண்ணும் பொழுதே என்ன தோணித்துன்னா, எதுக்காக இதுக்கு போனாங்க? அது 2 மணிக்கு வரா, 3 மணிக்கு வரா, என்னது இது அப்படின்னா, என்ன யோஜனை இருக்குன்னா, இந்த மாதிரி டாக்டர்ஸா இருக்கிறவங்க ராத்திரி போயிட்டு வரும்பொழுது நம்முடைய சிஸ்டம் சப்போர்ட் பண்றதா? போலீஸ்காரங்க நிறுத்தி கேள்வி கேட்கறாங்க, எங்க போயிட்டு வரேன்னு. என்ன பாதி ராத்திரிக்கு வரும்பொழுது சேஃப்டி இல்ல. ஆனா வந்து இவர்களுடைய ப்ரொஃபஷனுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, நான் தைரியமா இருக்கணும்னு தோன்றது. ஆனா அது சேஃப்டியாக இல்ல. எங்க குடும்பத்துல இருக்கிற என்னோட கணவரே பயந்து போவார், அது எதுக்கு அதை மாத்தி கூடாதாவோ அப்படின்னு. அதுக்கெல்லாம் வந்து அங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும். மோகன் சார் தான் எத்தனை மணிக்கு வந்தான்னு தெரியாமே கதவை திறந்து விட்டு உள்ள அனுப்புவார். இது மாதிரியாக எங்க குடும்பத்துல ஒரு மெடிசன் படிச்சவங்க கூட அந்த மாதிரியாக ஒரு டியூட்டி பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா, அவர்களை பாதுகாக்கவோ இல்ல அவர்களுக்கான ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட்டை கொடுக்கறதுக்கோ நம்முடைய சமூகத்துல இன்னும் இடம் இல்லைன்னா இதை நாம் எப்படி மாற்ற போகிறோம்னு 2009 நினைச்சேன். அதற்கு பிறகு அவங்க வந்து பிஜி பண்ணணும்னு பொழுது, அப்ப இங்க சூழல் சரியில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து நிறைய கேபிடேஷன், அவளுக்கு சர்ஜரி தான் ஒரே எய்மா இருந்தது. அந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா இங்க பண்ண முடியாது, இங்க கேபிடேஷன்லாம் இவ்வளவு கொடுக்க வேண்டாமா, நான் வந்து வெளியில போய் யூஎஸ்ல போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அவ யூஎஸ் எம்எல்இ பண்றதுக்கு நீங்க எல்லாருமே பெரும்பாலும் டாக்டர்ஸா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய டஃப்பான ப்ராசஸ் அப்படின்னு. 2 வருஷம் 3 வருஷம் யூஎஸ் எம்எல்இ ப்ரிப்பரேஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணா. அதுக்கப்புறம் யூஎஸ் எம்எல்இல மேட்ச் ஆகாம 1 வருஷம் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்ல போய் எம்பிஹெச் பண்ணா. அதுக்கப்புறம் ஹார்வர்ட் பிரிகம் அண்ட் விமன்ல போய் மேட்ச் ஆகி சர்ஜரி ஜாயின் பண்ணா. ஆனால் அதற்குள் அவருடைய 15 ஆண்டுகள் கடந்து போச்சு. ஒவ்வொரு முறை நான் யூஎஸ் போறதையும் உன் பொண்ணு என்ன சொல்றா கேளு, அவ கல்யாணம் பண்ணி போறாளா இல்லையா அப்படின்னு என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு அனுப்புவேன். நான் என்ன பதில் சொல்றது? அவளுடைய லைஃப பார்க்கும் பொழுது பாஸ்டன்ல வந்து அவ வந்து ஹவுசர் இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது, சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது 42 மணி நேரம் டியூட்டி இருக்கும். அங்க வந்து நமக்கு இந்த வாழ்க்கை பழகின வாழ்க்கையே கிடையாது. ஒரு 8 இன்ச்சுக்கு ஸ்னோ இருக்கும். அந்த ஸ்னோல நடந்து போய் தான் அவ ஹாஸ்பிட்டல் போனோம். ஏன்னா அப்ப கார் கிடையாது. ஏன்னா அவர்கள் ஸ்டூடெண்டா இருந்தவங்க, அவங்கள்ட்ட அவ்வளவு பண வசதி கிடையாது. நாம இங்க இருந்து சப்போர்ட் பண்றது எவ்வளவு தூரம் பண்ண முடியும்? சோ நான் எதுக்கு சொல்றேன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ட்ரிகர் பண்ணிட்டு, அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாக்குறோம், 15 ஆண்டுகள் ஆச்சு அவங்க செட்டில் ஆகிறதுக்கு லைஃப்ல. மெடிசன் படிச்சவங்க அப்படி 15 ஆண்டுகளுக்கு பிறகுமே செட்டில் ஆயிட்டாங்களான்னா, இன்னொரு பொண்ணு இன்னும் படிச்சுட்டு இருக்கா. அடுத்தவளுக்கும் அவளுக்கும் 3 வயசு தான் வித்தியாசம். இன்னைக்கு வந்து அவ ஆஃப்தால்ல கார்னியா ரிசர்ச் இன்னமும் பண்ணிட்டு இருக்கா. சோ கல்யாணம் ஆயிட்டு ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க, அது வேற விஷயம். நான் எதற்காக சொல்கிறேன்னா, இவ்வளவு பெரிய சிஸ்டம், இவ்வளவு பெரிய சமூகத்துல ஒரு காலத்துல மெடிசன் தான் அவ்வளவு பெரிய மரியாதை இருந்தது. இன்றைக்கு மீடியாக்களும் அதுவுமா சேர்ந்துட்டு அந்த மரியாதை குறைக்கக்கூடிய இந்த காலச்சூழல்ல மெடிசன் அப்படின்னா, குடும்பத்துல வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தர் டாக்டர் படிச்சுட்டாங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சுற காலகட்டம் மாறி, ஐயோ அவ டாக்டருக்கு படிச்சுட்டாலே எப்படி பண்றது, இதுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியாது, இல்ல பையனுக்கு பொண்ணு பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த கவலைகள் சேர்ந்து கொண்டு இப்படியாக பல சூழல்கள் இருந்தாலும், டாக்டர் என்றால் திரு மோகனை காப்பாற்றியது போல், திருமதி பாரதி பாஸ்கரை காப்பாற்றியது போல், நமக்கெல்லாம் ஒரு தலைவலி என்று வந்துவிட்டால் கூட நம்மை காப்பாற்றுவது போல் அந்த டாக்டர் தான் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக வந்து நிற்கிறார்கள் என்பதனால் எத்தனை பெரிய கஷ்டம் இருந்தாலும்
விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணிதான் ஆகணும். அந்த சாப்பாட்டை நாம் சாப்பிட்டு தான் ஆகணும். அதே மாதிரிதான் மெடிசனை வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நாளைக்கு உன் பேத்தி நீ மெடிசன் படிக்க வைப்பியா அப்படின்னு கேட்டா, கட்டாயமா படிக்க வைப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவ ஆசைப்பட்டா கட்டாயமா படிக்க வைப்பேன். இந்த கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டம் இல்ல, ஏன்னா இப்ப தாண்டி வந்துட்டோம். ஆனால் அதற்கு பிறகு அவளுக்கு கிடைக்கிற மரியாதை ஒன்னும், நீ பெரியவளுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா, ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாம இங்க சேர முடியாம தான் வெளியூர் போனாங்க. ஆனால் டெல்லியில வந்து நம்முடைய அந்த டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒன் ஆஃப் த செலிபிரிட்டி ஸ்பீக்கரா கூப்பிட்டு அவளை பேச வச்ச பொழுது எனக்கு கிடைத்த மரியாதைங்கிறது என்ன மாதிரி மரியாதைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வாஷிங்டன் டிசில ஒரு நாளைக்கு ஹெல்த் அம்பாசிடரா அவங்களை நியமிச்சாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ண பொழுதுதான் தெரிந்தது இது வேற. இதற்கான மரியாதை என்பது என்றைக்கும் இருக்கும். நாங்கள் இன்றைக்கும் ஐநூ ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்தால் அன்றைக்கு திரு மோகன் அவர்களை எந்த நிலையில் நாங்கள் அழைத்து வந்தோம், இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறார். அவங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காலம்பரை அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாரு, மத்தியானம் போறதே அவர் ஆபீஸ் போலாம் மேடம், அவரே ஆபீஸ் போறதுக்கு ரெடியா இருப்பார். ஆனா அவங்க சொல்லிதான் அனுப்புவாங்க, பயமுறுத்துறதே கிடையாது. இன்னைக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு அவர் ஆபீஸ் போயிடலாம், ஒரு கஷ்டமும் கிடையாதுன்னு சொன்னா, அந்த மனபலத்தை எல்லா விதமான பேஷண்ட்டுக்கும் தேவைங்கிறது சரியான நேரத்தில் சரியான ஆஸ்பத்திரியில சரியான டாக்டர்ஸ் மூலமாக சரியான ட்ரீட்மெண்ட் கிடைப்பது ஒன்று என்றால், அதே நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள், அதை குடும்பத்தினர் மட்டும் தந்தால் போதாது, மருத்துவர்கள் தந்தால் மட்டும்தான் அது ஜெயிக்கும். அம்மாதிரியாக தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கும் ஐநூவிற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அவர்கள் வாழ்வாங்க, அதாவது பேஷண்டா வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ண போறது இல்ல, ஆனா பேஷண்டா வரவங்களை காப்பாத்தி கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்றோம். அந்த விஷயத்தை அவர்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும். நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும்னா எங்கெங்கயோ போய் சிக்கிக்காம சரியான இடத்துல வந்து கரெக்டா சேரணும்னா அதற்கு மிகச்சிறந்த இடம்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா டெஸ்டிமோனிஸ்னு சொல்லுவோம். அது மாதிரியாக நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் திருமதி பாரதி பாஸ்கர் என்பவர் யார் என்றால், உங்கள் அனைவரது வாழ்க்கை அனுபவத்தையும் நீங்க சொல்லணும்னு நினைச்சா எப்படி நினைச்சீங்களோ அதை போல பல மடங்கு விஸ்தாரமாக சொல்லக்கூடிய அளவு திறமையும் இதுவும் பெற்றவர்கள். அவர்கள் 2 பேரையும் பார்க்கறதே நான் சொல்வேன், இசையை பத்தி தெரிஞ்சவங்க தான் அதை பத்தி பேச முடியும், மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சவங்க தான் அதை பத்தி பேச முடியும், மீதி இந்த மாதிரி அந்தந்த துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க தான் அதை பத்தி பேச முடியும். ஆனால் திருமதி பாரதியும் ராஜாவும் எந்த துறையை பற்றி கொடுத்தாலும் அவர்களால் பேச முடியும் என்பதனால் பாரதியை மேடை கழித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐநூவினுடைய 2வது ஆண்டு விழாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கும் பணியாற்றுகிற அனைத்து பணியாளர்களுக்கும், இந்த மருத்துவமனையால் பயன் பெற்று வருகிற நோயாளிகள் அவர்களினுடைய குடும்பத்தினர் உட்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சிக்கு வந்து அணி சேர்த்து கொண்டிருக்கிற டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கும், எனக்கு முன்பு ரொம்ப மனநெகிழ்வோடு பேசிய மோகன் அவர்களுக்கும், மீரா மேடம் அவர்களுக்கும், அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு பிறகு பேச இருக்கிற திரு ராஜா அவர்கள் எப்போதும் போலவே எனக்கு எதிராக உட்கார்ந்திருக்கிறார். நான் பேசி முடித்த பிறகு என்னை என்னவெல்லாம் சொல்லி என்னுடைய வாதங்களை அவர் மறுக்க போகிறார் என்பது தெரியாமல் இங்கே இருக்கின்றது. முதல்ல கொஞ்சம் எல்லாரும் இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்குங்களே, கொஞ்சம் நல்லா கைத்தட்டி சந்தோஷமா இருக்கலாம். ஒரு 2வது ஆண்டு மைல்கல் என்பது ஒரு மருத்துவமனைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டெப். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு நீங்க எடுத்துக்கிற போது பல விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் கூடவே சேர்ந்து வந்து விடுகிறது. அதை ரொம்ப வெற்றிகரமா செஞ்சிருக்கீங்க. உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்படுவதெல்லாம் நெகிழ்ச்சி ஊட்டுவதாகவே இருக்கிறது. கல்யாணமாலை மோகன் சார் எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு மூத்த உறுப்பினர். அவருடைய உயிரை நீங்கள் காப்பாற்றி தந்திருக்கிறீர்கள். நாங்கள் நெஞ்சத்திலிருந்து நன்றி என்ற ஒரு எளிய சொல்லை மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதை இந்த நேரத்தில் எங்கள் பட்டிமன்ற குடும்பத்தின் சார்பில் சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய கதையுமே இருக்கிறது, ஆனா அதை நான் இங்க சொல்றதா இல்லை. நிறைய மேடைகளை சொல்லியாச்சு, கல்யாண மேடையில சொல்லியாச்சு. மீரா மேடம் பேசினப்போ சொன்னாங்க,
எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் இருக்கும். ரொம்ப டெஸ்பரேட்டா போய் ஒரு டாக்டர் முன்னாடி நின்ற ஒரு நேரம் என்பது வராதவர்கள் வாழ்த்துக்குரியவர்கள். அந்த வாழ்த்து அவர்களுக்கு எப்போதும் அப்படியே இருக்கட்டும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை நமக்கோ நமக்கு தெரிந்தவர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாரோ ஒருத்தருக்கு அது வந்திருக்கும். அப்ப கண்ணீர் மல்க ஒரு மருத்துவமனையிலே போய் நின்று இது நல்லபடியா சரியாயி அவங்க திரும்பி வரணுமேன்னு ஒரு பிரார்த்தனையும், அந்த செய்தியை சுமந்து வருகிற அந்த டாக்டர் நடந்து வருவாங்க இல்ல, எவ்வளவு நேரம் நடந்து வந்துட்டு போறாங்க, என்ன வாக்கிங் அப்புறம் 45 நிமிஷம் நடக்க, ஒரு 2 நிமிஷத்துல நடந்து வந்துருவாரு அந்த டாக்டர். நமக்கு மிக நெருங்கியவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அத பரிசோதனை செய்து விட்டு வெளியில வர்ற அந்த டாக்டரினுடைய நடை எவ்வளவு நேரம் இருக்கும் நீங்க எங்க பாத்துட்டு இருக்கீங்க? அதிகபட்சம் 1.5 நிமிஷம் நடந்து வருவார், அவ்வளவுதான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலேயே மிக நீண்ட நடை என்பது அதுதான். உங்க வாழ்க்கையிலேயே நீங்க எவ்வளவு நேரம் நடந்தாலும் அது அவ்வளவு நீண்ட நடை அல்ல. அந்த மனம் அந்த 1.5 நிமிஷத்துல என்னென்னவெல்லாம் நினைக்கும், எவ்வளவு பெர்மியூட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். ஆனா மனசினுடைய ஆழத்துக்குள் 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 ஒரே ஒரு பிரார்த்தனை, ஒரு அகல் விளக்கை ஏத்தி வைக்கிற மாதிரி சரி பண்ணிடலாம், அல்லது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும். அதுதான் முதல் ஆசை. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாட்டாலும் ஒண்ணு கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலான்ற அந்த ஒரு வார்த்தை அந்த டாக்டர்கிட்ட இருந்து வரணும். அந்த அப்படி ஒரு தருணம் வாழ்க்கையில் வந்து விட்டால் நம்மை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை அப்படின்றத, அந்த அனுபவம் எல்லாருக்கும் வர வேண்டாம், ஆனா வந்தவர்கள் உணர்வீர்களாக. இப்ப என்னுடைய வாழ்க்கையில அப்படி நடந்த போது நான் அப்படி காத்திருக்கல, ஏன்னா நான் தான் பேஷண்ட். என்னுடைய வீட்டுக்காரரும் மோகன் சாரும் தான் அங்க இருந்தாங்க அந்த நேரத்துல. அந்த செய்தியோடு வந்த டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல, இதுக்கான இந்த ப்ரொசீஜர் இருக்கு செஞ்சிடலாம் என்று சொன்ன போது, எனக்கு என்னுடைய வீட்டுக்காரரை பத்தி என்ன தெரியும்னா கொஞ்சம் கெத்து காட்டுவார் எல்லாத்தையும். கெத்து, அவர் அந்த பதவியில அந்த மாதிரி கொஞ்சம் கெத்து. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு என் பொண்ணு என்கிட்ட சொல்றா, அம்மா டு யூ நோ சம்திங், அப்பா வந்து அந்த டாக்டருடைய காலில் விழுந்து அழுதாங்கம்மான்னு அவர் சொன்னாங்க. என்னால நான் அந்த காட்சி பார்க்காது எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன், ஆனா பார்க்கலன்னு கொஞ்சம் வருத்தமா வந்தது எனக்கு. அந்த தருணம் அப்படிப்பட்ட தருணம். அவர் மாத்திரம் அல்ல, என்னுடைய நலம் நாடியான எங்கள் பட்டிமன்ற குடும்பத்தை சேர்ந்த எங்களுடைய நடுவர் சகோதரர் ராஜா அவர்கள், மீரா மேடம், இவர்கள் எல்லாருமே அந்த இரவு அப்படி பிரார்த்தனை செய்து, கடைசியில் பல பேருடைய பிரார்த்தனையும் டாக்டரினுடைய ஸ்கில்னாலையும் எந்த விதத்திலும் நான் பேசுவதற்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் திரும்ப வர முடிந்த அந்த தருணம், அதை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஒரு மருத்துவர் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இதனுடைய இன்னொரு பக்கம் என்னவென்றால், மருத்துவம் என்கிற துறையே நாம் பார்த்த இந்த ஒரு 40 வருஷம் 45 வருஷத்திலேயே எப்படிப்பட்ட வித்தியாசமான பரிமாணங்களை அடைந்திருக்கிறது என்பது ஒன்று ரொம்ப மகிழ்ச்சியானது. என்னவென்றால், நாங்கெல்லாம் திருவல்லிக்கேணியில தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எங்க தெருவிலேயே வெளியில வந்தாக்க ஒரு 7-8 பேராவது போலியோ பாதிப்போடு இருக்கிறத கண்ணாலேயே பார்க்கலாம். லைஃப் ஸ்பேன் நீங்க அன்னைக்கு சாருக்கு நினைவு இருக்கும், தினத்தந்தியில தலைப்பு செய்தி, ஏதோ ஒரு விபத்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் விபத்துல அடிபட்டாரு அப்படின்னா தினத்தந்தியில அந்த செய்தி எப்படி போடுவாங்க, 50 வயது முதியவர் விபத்தில் காயம். 50 வயது முதியவரா? அதை படிக்கிற போது நமக்கு 10 வயசு இருந்ததுனால அவங்களாம் முதியவர் தான் நம்ம நினைச்சோம். நம்ம அது பக்கத்துல வர்ற போது, ஆனா தினத்தந்தி இன்னமும் கூட அந்த லாங்குவேஜை மாத்தல. இன்றைக்கும் 50 வயது முதியவர் தான். அந்த லாங்குவேஜை யார் மாத்திருக்கீங்கன்னா மருத்துவர்கள் அதை மாத்திருக்கீங்க. 50 வயது முதுமை இல்ல, 60s or the new 40s today. 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்க 40, அதான் அன்றைய 40 வயதுக்காரர்கள் மாதிரி தன்னை உணர்வதற்கு இன்றைக்கு காரணமாக இருக்கிறவர்கள் மருத்துவர்கள் தான். எல்லா துறையிலும் இருப்பது மாதிரி மருத்துவர்களில் சில களங்கங்கள் இருக்கலாம், ஆனால் மருத்துவ துறை என்பதனுடைய புனிதத்துவம் எந்த காலத்திலும் மாறும் என்று நான் நினைக்கிறேன்.
அதுக்கு பெரிய காரணம் டெக்னாலஜி. ஆனா நாங்க டெக்னாலஜியை விழுந்து கும்பிட மாட்டோம். பிகாஸ் டெக்னாலஜி கம்ஸ் வித் அ பிரைஸ். டெக்னாலஜி இருந்தா அதற்கென்று ஒரு விலை இருக்கிறது. நாங்கள் விழுந்து கும்பிடுவது அதை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி எங்க கண்ணை பார்த்து சரியாயிடும், நல்லதானே ஆயிட்டு இருக்கீங்க, நாங்க நல்லாவே இருக்க மாட்டோம், இதனால எங்களை பார்த்து நல்லா ஆயிட்டு இருக்கீங்க என்று சொல்லுகிற ஒரு டாக்டர். எங்க மாமனார் இருக்காங்க சார், 86 வயதாகுது. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் தான் சரி பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா ஒண்ணுமே ஒரு டாக்டர்கிட்ட, டாக்டர் லட்சுமிபதி ரமேஷ் என்ற முதியோர் நல்ல மருத்துவர், அவரை விட்டு பேச வைப்போம். அவரு நல்லா இருக்கீங்க, என்னோட பெட்டரா இருக்கீங்க அப்படின்னா போட்டு குச்சியா நிஜமாவே பெட்டர் ஆயிடுவார். நல்ல ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்படி தொய்வா போறோம், வெளியில வரும்போது அவர் போற வேகத்துக்கு எங்களால் நடக்க முடியாது. அப்ப அந்த ஒரு வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியமா. இதற்கு பின்னாடி இருக்கிற மருத்துவர் என்கின்ற மனிதர்களைத்தான் நாங்கள் எந்த காலத்திலும் கைகூப்பி வணங்க விரும்புகிறோம். அது நம்ம ஊர்ல மாத்திரம்தான் இருக்குன்றது என்னுடைய எண்ணம். மேடமுடைய டாட்டர்ஸ் யுஎஸ்ல இருக்காங்க, அவங்க நல்ல சேவை செய்கிறார்கள், எனக்கே தெரியும். ஆனா நம்மளாம் யூஎஸ்ல போய் மாட்டிக்க கூடாது. அங்க போய் வெறும் ஏதோ ஒரு சுளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிசியோதெரப்பின்றது நம்ம ஊர்ல அப்படி திரும்பி பார்த்தா 3 பிசியோதெரபிஸ்ட் நிக்கிறாங்க. இடது கைக்கு ஒருத்தர், வலது கைக்கு ஒருத்தர் கூட செய்யறாங்க, நல்லாவும் செய்யறாங்க. அங்க போனா பிசியோதெரபி இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் யூ ஆஃப்டர் 62 days. 62 daysல நான் இந்தியாவுக்கு போயிருவேன்டா. மருத்துவரை நீங்க பாத்துருவீங்க, அந்த ஊர்ல எல்லாம் பாத்துருவீங்க நீங்க. சார் டெலிவரிக்கு கூட டாக்டர் வர மாட்டாங்க சார், இஃப் இட்ஸ் நார்மல் டெலிவரி. நம்ம ஊர்ல அந்த காலத்துல இந்த நர்சம்மா தானே பிரசவம் பார்க்குவார். யூஎஸ்ல இப்போ நர்சம்மா தான் பிரசவம் பார்க்கும். டாக்டர் ஏதாவது காம்ப்ளிகேஷன்னா வருவாங்க. நம்ம நாட்டை பொறுத்த அளவில் நம்ம இன்னமும் கூட அந்த டாக்டர் பேஷண்ட் கூட இடையே இருக்கிற அந்த உறவு என்பது பெருமளவு புனிதத்துவத்தோடு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருகிறது. அதுக்கு காரணம் நிறைய கூகுள் டாக்டர்ஸ் புறப்பட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கூகுள் டாக்டர்ஸ் இந்த ஜெனரேஷன்ல வந்திருக்காங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு இவர் சொல்றாரு, நீங்க எனக்கு ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரியும் ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்தா சரி. நான் சொல்றேன், அதுக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்து, டாக்டர் எழுதுறது முதல்ல டாக்டருக்கே சரியா புரியாது, பார்மசில இருக்கிற ஆளுக்கு தான் புரியாது. அவர் எழுதி அந்த மாத்திரையை பார்த்துட்டு உடனே கூகுள்ல சைடு எஃபெக்ட்ஸ்னு பாக்குறாரு. கூகுள்ல ஒரு அபூர்வமான விஷயம் இருக்கு. என்றைக்காவது என் வாழ்க்கையில் சுந்தர் பிச்சை அவர்களை சந்தித்தால் அவரிடம் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னன்னா, எல்லா மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் கேன் லீட் டு டெத்னு போட்டிருக்கு. எல்லா மெடிசனுக்குமே எப்படி சார் ஏதோ 1-2 இருக்கலாம். எல்லா சைடு எஃபெக்டும், உனக்கு தலை சுற்றல் வரும், நீ கீழே விழுந்துருவ, அப்புறம் அந்த மருந்து எப்படி நாம நம்பி சாப்பிடுறது? மருத்துவம் என்பது என்னுடைய மனதில் இருக்கிற படிமங்கள். ஐம் நாட் அ டாக்டர். மேடமோட வீட்டுல டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்க வீட்டுல டாக்டர்ஸே கிடையாது. அதை வைத்து நான் சொல்லுகிறேன், அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த டாக்டர் பேஷண்ட் உறவு என்பது சரியா இருக்கும். முதல்ல அந்த டாக்டர் நமக்கு நன்மை தருகிறார் என்று அந்த பேஷண்ட்டும் அவங்க குடும்பத்தினரும் நம்பணும். அந்த டாக்டரும் என்னால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்பவேன். இந்த நம்பிக்கை என்பது மிக மிக அடிப்படை தேவையாக இருக்கிற ஒரு துறை மருத்துவத்துறை. இந்த நம்பிக்கை இருந்தால்தான் அதுக்கு மேல நீங்க வைக்கிற டெக்னாலஜி, நீங்க கொடுக்கிற மெடிசன்ஸ், உங்க ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் அதற்கு மேலே இருப்பது அடிப்படை. நான் சரியாகி விடுவேன் என்கின்ற நம்பிக்கை, அதை தருகிற அந்த டாக்டரினுடைய சொற்கள் ரொம்ப முக்கியம். இங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிந்த மருத்துவர்களை தவிர வேற யாரும் டாக்டர்ஸ் தெரியாது. ஆனா நான் உரிமை எடுத்துக்கொண்டு சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க பேஷண்ட்ஸ் கிட்ட. இந்த நாட்டுல பேசாதவங்க டாக்டர்ஸ் மட்டும்தான். நம்ம ஊர்ல எல்லா துறையில இருக்கிறவங்களும் பேசுறாங்க. ஒரு விபத்து நடக்கிறது, ஒரு ஆள் கீழே விழுந்து கிடக்குறான், மோட்டார் சைக்கிள போட்டு கீழே ரத்தம் ஆறா பெருகுது. ஓடி வராங்க 2 பேர், அவங்க கூட போய் தூக்கி விடத்தான் போறாங்கன்னு வந்தா போன் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்ப இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட பாருங்கிறது ஒரு அம்மா. ஒரு ஆக்சிடென்ட் கூட அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் தான். இப்படி நினைக்காத மனோநிலை இருக்கிற ஒரே துறை இன்றைக்கு மருத்துவத்துறை மாத்திரம்தான். அதனால மருத்துவர்களை போற்றுவோம். ஒரு பழமொழி சொல்லுகிறார்கள் சிங்கப்பூரில், ஆசிரியர்களையும் போலீஸ்காரர்களையும் மதிக்காத சமூகம் ஒரு அங்குலம் கூட வளர முடியாது
என்று அங்க ஒரு சீன பழமொழியை சொல்லுகிறார்கள் சிங்கப்பூரில். நான் அதோடு மருத்துவர்களையும் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மருத்துவர்களை மதிப்புக்குரியவர்களாக போற்றுகிற ஒரு பண்பாடு நமக்கு இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் நலிவு பெற்று வருகிறது. அப்ப மருத்துவர்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க என்ன பியாண்ட் எனி குவெஸ்ட் கிடையாது. தாராளமா கேள்வி கேட்கலாம். டிரான்ஸ்பரன்சி வேணும் மருத்துவத்துறையில் என்று தான் நானும் அதனால தான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ள கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி. ஒரு ஆள் வந்த உடனே அவனை டெஸ்ட் எழுதி கொடுத்து அனுப்புகிறத போல இங்க மருத்துவர்கள் இல்லையே. டாக்டர் பிரகாஷ் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, டாக்டர் ஐயா இருக்காங்க. அவங்களுடைய இசையே ஒரு மருந்து. அதை தாண்டி மருந்து கொடுக்கக்கூடியவர். இப்ப உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த மருத்துவர்கள் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தார்கள்? ஏன்னா ஒரு நோயை கண்டுபிடிப்பது என்பது டெஸ்ட்னால கண்டுபிடிப்பது என்பதே அன்றைக்கு 2வது கட்டம் தான். அது பை டச்சிங் தி பேஷண்ட், பை ஸ்மெல்லிங், பை சீயிங், பை நோயிங் தி ஃபேமிலி ஹிஸ்டரி. இப்படித்தான் நோய்களை கண்டுபிடித்தார்கள் பெரும்பாலும். அப்படிதானே? அப்படிதான். அதுதான் முதல் ஸ்டெப். The test was only to prove what they have already identified. சென்னையினுடைய மிகப்பெரிய மருத்துவர், ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வாசல்ல சிலையா இருக்கிற அந்த மருத்துவர், அவரை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள். ரொம்ப பணக்கார வீட்டு பெண்மணி ஒருத்தர் ரொம்ப ரிச் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு லேடி, எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொல்லி வந்திருக்காங்க டாக்டர் கிட்ட. ரொம்ப தலைவலி. அப்ப இன்னைக்குன்னா உடனே ஸ்கேன் தான். அதுல என்ன, ஸ்கேனுக்கு போறது கூட பிரச்சனை இல்லை. ஸ்கேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எம்ஆர்ஐ எடுக்கலாமா. அது அன்றைக்கு அவர் அந்த பெண்ணை பார்த்து அந்த டாக்டர் கொஞ்ச நேரம் அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்களா. மேபி தட் லேடி வாஸ் லிட்டில் எம்பாரஸ்ட். டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் கேட்டாரா, மூக்குத்தி என்ன புதுசா வீட்டுக்காரர் கிஃப்ட் பண்ணாரான்னு டாக்டர் கேட்டிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வைர மூக்குத்தி போட்டிருந்தாங்க, ப்ளூ ஜாக்கெட்ல. ஆமா, வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு, கொஞ்சம் அதை கழட்டி வைங்களேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த பெண்மணிக்கு என்னன்னே புரியல. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஒரு வாரம் கழட்டி வச்சுட்டு அப்புறம் திரும்பி வாங்க. அந்த ஒரு வாரத்தில் தலைவலி இல்ல அவங்களுக்கு. அந்த வைரத்தினுடைய அபாரமான அந்த ஜொலிப்பினால் தான் தலைவலி வந்திருக்கிறது என்பது அந்த டாக்டருக்கு எப்படி தெரியும்? வேற ஒரு காரணமும் இல்லை. அந்த ஃபேமிலியை தெரிந்தவராகத்தான் மருத்துவர் எப்போதுமே. அந்த மூக்குத்தி புதுசுன்னு தெரிந்து கொள்கிற அளவுக்கு மட்டும் என்னுடைய சிறு பிராயத்தில் என்னுடைய நினைவுகள் எல்லாம், என்ன பிரச்சனையா இருந்தாலும், பல்லு வலி, கண்ணு வலி, காய்ச்சல், எது வந்தாலும் ஒரே டாக்டர் தான் போகும். இந்த ஆளாளுக்கு ஒரு டாக்டர்ன்ற கான்செப்டே கிடையாது. மயிலாப்பூர்ல டாக்டர் தேவசிகாமணின்னு ஒரு மருத்துவர் இருந்தார். அந்த கச்சேரி ரோட்ல அவரோட கிளினிக் இருக்கும். இந்த கிட்டத்தட்ட மயிலாப்பூர் தெப்பகுளம் மட்டும் கியூ நிற்கும் அவரை பார்ப்பதற்கு. அந்த டாக்டரை பார்க்க வேண்டிய சடங்கினுடைய முதல் கட்டம் என்னவென்றால், அந்த ஜோதியில போய் ஐக்கியமாகும். ஒரு சைக்கிள் ரிக்ஷால போய் அந்த கியூல இடம் பிடிக்கணும். அந்த கியூல 2 மணி நேரம் எப்படி நிக்கிறது? சில பேர் சொல்லாம லேடிஸ் எல்லாம் சௌரி எல்லாம் கட்டி லைன்ல வச்சுட்டு போறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு மேல சௌரி நிக்கும் லைன்ல. ஒரு வழியா டாக்டரை பாக்குற மட்டும் எங்களுக்கு எல்லாம் கடுப்புன்னா கடுப்பா இருக்கும். வேற டாக்டர்கிட்ட போக கூடாதா? இவர் ஒருத்தர் தான், எங்க அம்மா இவர் தான். நில்லு, காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கோம், நிப்பானா அவரை பார்த்து அவர் கையை பிடிச்சு, என்ன காய்ச்சலா? உங்க அம்மா கூட இதே வயசுல இவ்வளவு தடவை காய்ச்சல் வந்தது. ஏன்னா எங்க அம்மாவையும் அவர் தான் பார்த்திருக்காரு. அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல, திரும்பி சைக்கிள் ரிக்ஷால ஏறின உடனே காய்ச்சல் சரியாயிரு. அவர் தான் எல்லாத்துக்கும், கண்ணு வலி, பல்லு வலி எல்லாத்துக்கும் அவர் தான். இது எப்படி சரியாச்சுனாக்க அந்த நம்பிக்கை தான். எழுத்தாளர் சுஜாதா ரொம்ப அழகா ஒரு கதை எழுதிருப்பாரு. ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு அம்மா போகுது, கொஞ்சம் வயசான அம்மா. அப்பெல்லாம் அந்த கம்பவுண்டர்னு ஒருத்தர் இருப்பார். இன்றைய நவீன ரிசப்ஷனிஸ்ட் தான் அவங்க. ஆனா அந்த கம்பவுண்டர் தான் எல்லா மருந்தையும் கலை கொடுப்பாங்க. எல்லாம் மிக்சர்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, ரோஸ் கலர்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. அது கலைக்கு அந்த டாக்டர் சொன்னோன்னு எழுதி கொடுப்பாரு. சுஜாதா எழுதிக்கிற கதையில் அந்த அம்மா அலறிக்கிட்டு ஒரு அம்மா ஐயோ மருந்து தப்பா போச்சு, மருந்து தப்பா போச்சு, மருந்து தப்பா போச்சு. கம்பவுண்டர் சாந்தப்படுத்தி, என்ன ஏன் கத்துற, என்ன ஆச்சு உனக்கு? என் பேர் அலமேலு. இருக்கட்டும், சரி, என் சீட்ல என்ன போட்டிருக்கு பாருங்க, லட்சுமின்னு போட்டிருக்கு. லட்சுமிக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. எப்ப வந்த நீ? நேத்திக்கு வந்த. நேத்தில இருந்து இனிமேட்டு எத்தனை தடவை சாப்பிட்டேன்? 3 தடவை சாப்பிட்டேன். 3 தடவை பேரை பார்க்கலையா? என் மருமக தான் மருந்து கொடுத்தா, வேணும்னே பேரை பார்த்துட்டு எனக்கு அது கொடுத்துருக்கா.
நான் இன்னைக்குதான் பேரை பார்த்தேன். அலறுன்னு அலருக்கு. சுஜாதா எழுதிக்கிற கம்பவுண்டர் கொஞ்ச நேரம் பார்த்து டாக்டரை கூப்பிட்டாராம். டாக்டர் வெளில வந்துட்டேன்னா எல்லா பேஷண்ட்டும் இப்ப பயப்படுறாரு. இந்த காலமா இருந்தா என்னென்னலாம் ஆயிருக்குன்னு மாத்திரம் யோசிப்பாரு. 10 யூடியூபர்ஸ் வந்திருப்பாங்க ஏற்கனவே அந்த காலம். அதனால டாக்டர் வெளில வந்தேன். என்ன பிரச்சனை உனக்கு? என் பேரு அலமேல். லட்சுமி கொடுக்க வேண்டிய மருந்து எனக்கு கொடுத்துட்டீங்க. கூடாத இந்த சீட்டை எடுத்தாரு. லட்சுமின்ற பேரை அழிச்சிட்டு அலமேலுன்னு அந்த அம்மா இனிமே சரியா இல்ல, எல்லாம் சரியா, தங்கம்மா சரியாச்சு, போயிருச்சு அந்த அம்மா. இது ஒரு விதத்துல ரொம்ப அதீதமா இருந்தா கூட இதுதான் ரிலேஷன்ஷிப். இப்படிதான் அது இருந்தது. டாக்டர் திருவேங்கடமிடம் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரீயூனியன் இருந்தது. அந்த ரீயூனியன்ல போய் அந்த டாக்டர் நான் பார்த்ததே இல்லை, டாக்டர் திருவேங்கடத்தை நான் சந்தித்ததில்லை. ஆனா அவரை பற்றி அந்த ஒரு கட்டமைப்பு அப்படி எழுந்து வந்தது. he used to tell his students, டெஸ்ட் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், just look for the unmistakable smell of nail polish to diagnose diabetes ketosis. அந்த olfactory skills வச்சு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் சொல்லி கொடுப்பாராம். do you smell baked bread? yes doctor, then it is typhoid. அப்புறமா டெஸ்ட் பண்ணிக்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பி என்று டாக்டர் திருவேங்கடம் சொல்லுவார். அந்த அளவு பேஷண்டை அருகே இருந்து பார்த்து, பார்வையால், சுவாசத்தால், வாசத்தால், அந்த ஃபேமிலி ஹிஸ்டரினால கண்டுபிடித்த அந்த மருத்துவர்களினுடைய தலைமுறையினுடைய நீட்சி தான் இங்க இருக்கிற நீங்கள். அதுல எந்த விதத்திலும் உங்களை நீங்கள் தப்பான ப்ரொஃபஷன்ல இருக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட நீங்க நினைக்காது. டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் என்று எங்கள் கம்பன் கழகத்தில் பேசுகிற ஒரு மருத்துவர், அவங்க கிட்ட ஒரு தடவை, அவங்க ரொம்ப டாக்டர் லைலாவோட வேலை செய்யறவங்க, அவங்க கிட்ட நான் கேட்டேன், உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு. என்னோட 2 பிள்ளைங்க என்ஜினியர்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இது நாங்கள் தமிழக வரலாற்றிலேயே கேள்விப்படாத விஷயமாயிற்று. சினிமா டைரக்டரோட மகன் சினிமா துறைக்கு தான் வருவாரு, நீங்க என்ன டாக்டரோடைய பசங்க 2 பேரு பாய்ஸ், அவங்க டாக்டர் இல்லாம என்ஜினியர் ஆக்கிட்டு. அவங்க டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் சொன்னார், மருத்துவ தொழில் என்பது ஒரு காலிங், அது எங்களுடைய ஆன்மாவினுடைய அழைப்பாக அது இருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த துறைக்கு வந்தவர்கள் அதுல சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. உங்கள எத்தனை பேர் அது ஆன்மாவின் அழைப்பு என்று நினைத்து வந்தீர்கள் எனக்கு தெரியாது. உங்களை எத்தனை பேருடைய பிள்ளைகளை நீங்கள் நீட் தேர்வு எழுதுன்னு சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை மாத்திரம் சொல்ல வேண்டும், என்ஜினியர், நான் ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷனல், எனக்கு அதுல ஒண்ணு திருப்தி இல்லைனாலும் பரவாயில்ல, மாசம் மாசம் சம்பளம் வருது, நான் பேங்குக்கு போவேன், எனக்கு என்ன போச்சு. ஆனா ஒரு மருத்துவராக அப்படி இருக்க முடியாது. உங்களுடைய ஆன்மா அதிலே ஈடுபடுது. அப்போதுதான் உங்களுடைய டயக்னோசிஸும் உங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டும் பலிதமாகும் என்பது என்னுடைய எண்ணம். இலக்கியத்துக்கும் மருத்துவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. சமர்செட் மாமே ஒரு டாக்டர், ஆங்கில இலக்கியத்தில் முத்திரை பதித்த சமர்செட் மாமஸ் டாக்டர். ஒரு கட்டம் வரை 2த்தையும் அவர் சேர்ந்துதான் செஞ்சுட்டு இருந்தார். இந்திய மருத்துவ மனைகளில் முதலாக இன்னைக்கு இது ஏத்துறீங்கல்ல, டீஹைட்ரேஷனுக்கு சலைன் ஏத்துறீங்கல்ல, அதை கொண்டு வந்த டாக்டரினுடைய பெயர் டாக்டர் ஹோவர்ட் சாமர்வெல். சலைன் ஏத்தத்துக்கு அந்த சலைன் கிடைக்காது இந்தியாவில். நான் சொல்றது இது 1930களினுடைய தொடக்கத்தில் சலைன் கிடையாது. அவர் புரட்சிகரமாக ஒன்று செய்தார். இளநீரை வடிகட்டி சலைன் ஏத்துற மாதிரி ஏத்தி டீஹைட்ரேட் ஆன, ஏன்னா கேரளால அன்னைக்கு காலரா அப்படி இருந்தது, சலைன் ஸ்டாக் இல்லை. இளநீரை உடம்புக்குள்ள ஏத்தி பேஷண்ட்ஸ் 100கணக்கான பேரை பிழைக்க வைத்திருக்கிறார் டாக்டர் ஹோவர்ட் சாமர்வெல். அவருடைய கதை ரொம்பவும் உணர்ச்சியை வசப்படுத்தக்கூடிய ஒரு கதை. ஹோவர்ட் சாமர்வெல் was a doctor from England and he was also a mountaineer. அவர் எவரெஸ்ட் மலைச்சிகரத்தில் ஒரு குழுவோடு ஏறுகிறார். கூட 13 பேர் வர்றாங்க. 13 பேரும் ஷெர்பாக்கள், அந்த இடத்துல இருக்கிற அந்த மலைப்பழங்குடியினர். 13 ஷெர்பாக்களோட இவர் போகிறார். இவர் ஒரு பாதையில் போகணும்னு சொல்றாங்க, 13 பேர் வேணாம்னு சொல்றாங்க. இந்த பாதை ஆபத்தானது. இவர் அந்த பிரிட்டிஷ்காரர்களையும் அந்த ஒரு இது இருக்கும்ல, கெத்து இருக்கும்ல, நான் சொல்றேன் நீ என்ன இந்தியன், நான் சொல்றதை நீ கேட்கலையா, நான் சொல்ற பாதையில நீ வான்னு சொல்லி வற்புறுத்தி அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரு கட்டத்தில் நிமிர்ந்து பார்த்தார், அவலான்ஸ் என்று சொல்லக்கூடிய பனி அருவி. இவரே பார்த்துட்டு இருக்காரு, ஒரு மாபெரும் கபலீகரம் செய்கிற அரக்கனை போல அந்த பனியாறு வருகிறது. அடுத்த நிமிடம் மரணம் என்று கண்மூடி இவர் இருக்கிறார்.
கடை திறந்து பார்க்கிற போது இவர் இருந்த ஒரு பகுதியை மாத்திரம் விட்டு அவளால் சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் எடுத்துட்டு போயிரு. கூட அந்த 13 பேரும் கண் முன்னாடியே மரணம் அடைகிறார். இவர் மாத்திரம் தப்பி பிழைத்து தட்டு தடுமாறி கீழே வந்திருக்கிறார். அப்போது கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார், என்ன மாதிரியே நீ காப்பாத்தின, நான் சொன்னதுனால 13 பேர் இறந்துட்டாங்க, அப்ப நானும் இறந்திருக்கணும் தானே, என்ன மாதிரி ஏன் உயிரோட வச்சன்ற கேள்வியோடு கடவுளிடம் போராடுகிறார். ஒரு நிலை கொள்ள முடியல, உட்கார முடியல, தூங்க முடியல. இந்தியா முழுவதும் சுற்றி அலைகிறார். நெய்யூர் அன்றைக்கு, அதுவும் தமிழகத்தினுடைய ஒரு பகுதி தான், அந்த மாகாணங்கள்ல மாவட்டங்கள் பிரிக்கப்படாத காலகட்டம். நெய்யூர் மருத்துவமனைக்கு வாசலில் அவர் வருகிற போது கிட்டத்தட்ட 400 அவுட் பேஷன்ஸ் நிக்கிறாங்க. ஒரே ஒரு டாக்டர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, பார்க்க முடியாம. அப்படியே ஒரு டேபிளை போட்டு உட்கார்ந்துட்டு அவர்களுக்கு மருத்துவம் செய்ய ஆரம்பிக்கிறார் டாக்டர் ஹோவர்ட் சாமர்ஸ். அடுத்த 17 ஆண்டுகள் அந்த மருத்துவமனையிலேயே இருந்து மருத்துவ சேவை செய்திருக்கிறார். இங்கிலாந்துக்கு போய் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அதை கொண்டு வந்து நெய்யூர் மருத்துவமனையை வலுப்படுத்தி, இன்னைக்கு கூட நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, 1930களில் இந்தியாவிலே இருந்த மிக நவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனைன்னா நெய்யூர் மருத்துவமனை தான். இந்த மாதிரி ஆயிரம் கதைகள் மருத்துவர்களை பற்றி இருக்கின்றன. தனக்கென்று ஒரு வாழ்க்கை இருப்பதையே நினைத்து பார்க்காமல் பேஷன்ஸுக்காகவே வாழ்ந்த டாக்டர்கள் இந்த மண்ணை வளமைப்படுத்தி இருக்கிறார். இங்க இருக்கிற எத்தனையோ மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாத்தையும் நான் என்ன கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், முதல்ல உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. A doctor is always the worst patient என்று உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். உங்க வீட்டுக்காரம்மாவை கேட்டா இதோட அழகா சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட தன்னை கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறாரு. டாக்டர் பிரகாஷ் என்னுடைய மனைவியோடு நான் பேசியிருக்கிறேன், அவருக்கு அதுதான் கவலை எப்போதுமே. உங்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்களினுடைய ஆன்ம பலத்தில் தான் எங்களினுடைய உடல் பலம் நிற்கிறது. எங்க பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்கணுமா வேணாமா என்ற சந்தேகம் எங்களுக்கே வந்து விட்டது என்ற பேச்சு இங்கே அடிபட்டது. அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், ரமணா படம் வந்த பிறகு இது ஆரம்பித்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பொய் என்று நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஒருவேளை அதுல உண்மை இருக்கலாம். மருத்துவமனைகள் மருத்துவர்களால் நிர்மாணிக்கப்பட்டதாக இருக்கும் போது இந்த பிரச்சனைகள் பெரிதாக வராது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இது பணம் சேர்ப்பதற்காக தொழில் நடத்துகிற தொழிலதிபர்கள் மருத்துவத்தையும் ஒரு தொழில் என்று நினைக்க ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரியான சில பிறழ்வுகள் வருவதற்கு வாய்ப்பு. நம்முடைய நாட்டில் நம்முடைய தர்மம் 2 விஷயங்களை தர்மமாகத்தான் செய்ய வேண்டும். ஒன்று கல்வி, ஒன்று மருத்துவம். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இந்த 2ம் தான் மணி ஸ்பின்னர்ஸ் இன் அவர் கண்ட்ரி. இப்படி எதனால் மாறி போனதுன்னு பேசுறதுக்கு நான் வரல. ஏன்னா கால மாறுதலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் மாறாது என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய வேலைகள் எல்லாம் நாங்க செய்யணும். பேங்க்லயே ஒரு நாள் போய் ஒரு பெரிய லான்ச், ஒரு மைக்ரேஷன், ஒரு புது ப்ராடக்ட் ஏதாவது ஒன்றத்தை செஞ்சு நாங்க வெளில வரும்போது என்ன நினைப்போம் நீங்க நினைக்கிறீங்க? அப்பா விட்டு ஒழிச்சாயா, என் பாஸ் இவ்வளவு நேரம் போட்டு உயிரை எடுத்து நல்ல வேலையா முடிஞ்சது. இதை தாண்டி எங்களுக்கு நிறைவு என்பது இருக்காது. நிறைவு 1ஆம் தேதி சேலரி கிரெடிட் ஆகும்போது லேசா வரும். அது 2ஆம் தேதியே முடிஞ்சிடும். ஏன்னா எல்லா இஎம்ஐயும் அதுக்குள்ள எடுத்துருவாங்க. ஆனா உங்களினுடைய தொழில், எஸ்பெஷலி in nephrology and in urology, every urologist is also a surgeon, isn't it, doctor? Every urologist has to be a surgeon. அதை முடிஞ்சிட்டு நீங்க வெளியில வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு உயிர் திரும்பவும் கிளைத்து எழுவதை நீங்கள் பார்க்கிற போது உங்களுடைய ஆன்மாவுக்கு கிடைக்கிற ஒரு நிறைவு இருக்கிறது. அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எந்த தொழிலிலுமே அது கிடைக்காது. இன்றைக்கும் நான் பார்க்கிறேன், அரசு மருத்துவமனைகளில் நான் பார்க்கிறேன், இன்றைக்கும் இந்த டாக்டர்னுடைய காலில் விழுந்து ஐயோ காப்பாத்தி கொடுத்தோற என்று கேட்கிற அம்மாக்களையும் மனைவிகளையும் நான் இன்னமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்களை அன்பாக விலக்கிவிட்டு அடுத்த பேஷண்டை நோக்கி நடக்கிற அந்த டாக்டரினுடைய நடை இருக்கிறது அல்லவா, அந்த நடை கூட மிக நீண்ட நடை தான். அது வாழ்க்கை பயணத்தில் நடக்கிற நடை. அது உங்களுடைய ப்ரொஃபஷன்ல தான் கிடைக்கும், வேற எதுலையுமே கிடைக்காது. இரண்டாவது ஆண்டு விழாவினை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஐநூ மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள்,
டாக்டர் வெங்கட், டாக்டர் அருண் ஆகிய மாபெரும் சேவை செம்மல்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களே, டாக்டர் பிரகாஷ் அவர்களே, டாக்டர் சிவ சிதம்பரம் அவர்களே, இது எனக்கு முன்னாலே மிகச் சிறப்பாக பேசி இந்த நிகழ்ச்சியை மெருகு ஏற்றி இருக்கக்கூடிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, நாங்கள் எல்லாரும் எப்போதும் அண்ணாந்து பார்த்து வணங்குகிற வழிபடுகிற எங்கள் பட்டிமன்ற குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திருமிகு கல்யாணமாலை மோகன் அவர்களே, என்னை இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு அழைத்த தான் சிறப்பாக பேசிய திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, அவங்க கூப்பிடும் போது ராஜா எல்லாரையும் கட்டி போடுவாரு, நான் கட்டி போடுற அளவுலயா இருக்கேன் நான். அதனால அவங்க சொல்லும் போது இவர் கட்டி போடுவார் அப்படின்னாங்க. என்னால நிச்சயமா பாரதி பாஸ்கர் மாதிரி உணர்வு பூர்வமாலாம் பேச முடியாது. ஏன்னா அவங்க பல வகை அனுபவங்கள், அவங்க சுஜாதால இருந்து வரிசையா படிச்சிருக்கிறாங்க. சுஜாதா கதை, சாமர்செட் மாம், ஹாவர்ட் சாமர்வெல், அது எல்லா கதையும் படிச்சு வச்சிருக்கிறாங்க. நமக்கு காலையில படிச்சா மத்தியானம் மறந்து போகும். இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லுங்க டாக்டர். மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய மருத்துவ பெரியவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது எனக்கு புரியல. முதல்ல நெப்ராலஜின்றத சொல்ல எங்களுக்கு முதல்ல புரியாது. நான் கூகுள் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். நான் அவங்க அளவுக்கு 9ஆம் கிளாஸ்லயே நான் படிக்கல. அப்புறம் அவங்க சொன்னாங்க எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு மறுப்பு சொல்லுவாருன்னு. இது என்ன பட்டிமன்றமா? நான் மறுப்பெல்லாம் சொல்ல வரல. அவங்க அளவுக்கு என்னால முடியாதுன்ற ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு சென்னையில 1984 சென்னைக்கு வந்தேன். முதல் டாக்டர் அனுபவமே பயங்கர வேடிக்கையானது. தேனாம்பேட்டையில வன்னிய தேனாம்பேட்டைன்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு சின்ன ஒரு கிளினிக் இருந்தது. அங்க ஒரு டாக்டர் தான், ரொம்ப வயசானவர். எனக்கு பேங்க்ல ஜாயின் பண்ணி ஒரு வாரம் மதுரைக்கு லீவ்ல போக வேண்டியிருந்தது. ஏதோ ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணணும். அப்பதான் புதுசா சேர்ந்து இருக்கிறேன். சேர்ந்த நான் போய் லீவு கேட்டா தரமாட்டேன்ட்டாங்க. இன்னும் 6 மாசம் ஆக முன்னாடி உங்களுக்கு லீவு கிடையாது. என்னையா செய்யறதுன்னு ஒரு நண்பர் சொன்னாரு, சிக் லீவ் போட்டுரு. ஒரு டாக்டர்கிட்ட போய் சிக்குன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிடு, 1 வாரம் லீவு தரோன்னு சொன்னாங்க. சரி, நான் போய் சிக் லீவ் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தேன். போக சொல்லிட்டாங்க. 1 வாரம் கழிச்சு வந்து ஃபிட்னஸ் சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. வாங்க போனா கிளினிக் அடைச்சிருக்கு. கண்ணீர் அஞ்சலின்னு ஓட்டிருக்காங்க. டாக்டர் இல்ல. 1 வாரத்துல டாக்டர் இறந்து போனார். இப்போ நான் யார்கிட்ட ஃபிட்னஸ் வாங்க? எங்க மேலதிகாரி மாதவன் நாயர்னு ஒரு மலையாளி இருந்தாரு. அவர் சொன்னாரு, இட்ஸ் இட் அப்படின்னாரு. எஸ் சார், ஓகே கோ, யூ ஆர் ஃபிட். இதுதான் முதல்ல அனுபவம். இது மாதிரி வேடிக்கைகள் நிறைய நடந்திருக்கு. ஆனா நாங்க ரொம்ப நெகிழ்ந்து போன தருணங்கள் அப்படின்னா, மோகன் சாரை நீங்க காப்பாத்தினதும், பாரதி மேடத்தை டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் காப்பாத்தினது இருக்கு இல்லையா, அது 2 நாங்க நெகிழ்ந்து போனது. 1000 கோடி நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொடுக்கிறோம். மருத்துவத்துறைன்றது நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு மேடம் சொன்னாங்க. ஏஐ டெக்னாலஜில நீங்களே சர்ஜரி எல்லாம் பண்றீங்க. ஆனா தனிப்பட்ட அந்த 1-on-1 கனெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். மருத்துவர்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ்ல பெரிய சேலஞ்சு பாரதி மேடம் சொன்ன மாதிரி தன்னை பார்த்துக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது. சத்தியமா எந்த மருத்துவருக்கும் வீட்டுல சந்தோஷம் இருக்குமா, வீட்டு அம்மாவுக்கிட்ட அந்த சிரிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டைம் வச்சு ஆபீஸுக்கு போயிட்டு வர்றவனையே வீட்டுல மதிக்கிறது இல்லை. டைமே இல்லாம நடராத்திரி எந்திரிச்சு ஓடுறாள் யாரு மதிப்பான்? நிஜமாவே போறாரா இல்ல வேற எங்கேயும் போறாரு? இப்போ நாங்க 9 மணிக்கு கிளம்புனா 6 மணிக்கு வந்துருவோம்னு பேங்க்ல வேலைக்கு போறோம், மற்ற ஆபீஸ் போறோம், வாத்தியாரா இருக்காரு, ஏதோ ஒண்ணு. அது ஒரு பரவாயில்ல. ஆனா நீங்க எல்லாரும் எந்த நேரம் உங்களுக்கு அழைப்பு வரும்னு தெரியாது. இட்ஸ் அ காலிங் அப்படின்னு சொன்னாங்க. அது ஹாவர்ட் சாமர்வெல். பெரும்பாலும் பெரிய பெரிய மருத்துவர்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க. டாக்டர் ஐடாஸ் கட்டரை பத்தி படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். வேலூர்ல சிஎம்சி இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஐடாஸ் கட்டர் தான். ஐடாஸ் கட்டர் வளர்ந்து வருகிற காலத்துல அவங்க குடும்பமே பிரீஸ்ட் குடும்பம், முழுக்க கிறிஸ்தவ பாதிரியார்கள் குடும்பம். அவங்க கூட பிறந்த பிள்ளைங்க, அவங்க அண்ணன்மார் எல்லாமே அந்த காலத்திலேயே சாமியார் ஆயிட்டாங்க. அதாவது
பைபிளை பத்தி சொல்றதுக்காக தயாரா இருந்தாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு அந்த துறையே பிடிக்கல. நான் ஒரு நாள் எங்க அப்பா மாதிரி ஆக மாட்டேன், ஏன்னா அவங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து தங்கி இருக்கிறாரு. இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. அப்படிதான் அவங்களோட விருப்பம், அவங்க கனவு, எதிர்காலம் எல்லாம் கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும். அந்த சாமியார் ஆகக்கூடாது, பைபிளை தூக்கப்படாதுன்னு நினைச்சிருக்காங்க. கடைசியில என்ன ஆச்சு, ஒரு இரவு, ஒரு மழைக்கால இரவுல அந்த ஊர்ல 3 பிரசவம் நடந்திருக்கு. 3 பிரசவத்துக்காகவும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லி இவங்க அப்பாவை தேடி வர்றாங்க, ஆண்கள் வர்றாங்க. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, யாராவது மருத்துவர்கள் இருக்காங்களா? அவர் சொல்றாரு, நான் தான் இருக்கேன். இப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு ஆண் வந்து என் மனைவிக்கு பிரசவம் பார்ப்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அது என்ன வேணாலும் நடக்கட்டும்னு திரும்பி போயிடறாங்க. அடுத்த நாள் அந்த ஊர்ல 3 சாவு நடந்ததாக அந்த ஊர் பேசி கொள்ளுகிறது. இதை அந்த பொண்ணு பாக்குறா, அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறான். ஐடாஸ் கட்டர் சின்ன பொண்ணா கேட்டது, ஏன் இது நடந்தது, இவர்களே நான் ஒத்துக்கொள்வதில்லை, நம்ம நாட்டில எல்லாம் ஆண்கள் பிரசவம் பார்க்க ஒத்துக்கிறாங்களே. அவங்க அப்பா சொல்றாரு, இந்த ஊர் கல்ச்சர் வேற, ஒரு அந்நிய ஆடவன் ஒரு பெண்ணை வந்து தொடுவதை அவர்கள் விரும்புவதில்லை. இப்ப இதுக்கு என்ன தீர்வு, யாராவது ஒரு லேடி டாக்டர் வந்தாதான் தீர்வு. அப்படி சொன்ன பிறகு இந்த பொண்ணு திரும்ப தன்னுடைய கனவுகளை எல்லாம் சிதைத்து விட்டு வெளிநாட்டுல போய் மருத்துவம் படித்து விட்டு வந்து தொடங்கியதுதான் சிஎம்சி மருத்துவம். அப்படின்னா தியாகிகள், தியாகம் செய்பவர்கள் தான் நிச்சயமா இருக்க முடியும். இப்ப இன்னைக்கு இந்தியன் படத்துல என்னமோ காட்டுறாங்கன்னு சொன்னாங்களே, இது ஆபரேஷன் பண்ணா அதை ஆபரேஷன் பண்றாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் சினிமால அப்படி காட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிய தியாகிகளாக காட்டினதான் டாக்டர்ஸ். நெஞ்சில் ஒரு ஆலயத்துல பாத்தீங்கன்னா, வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்ததும் வந்தாய் துணையுடன் அப்படித்தான் பாடுவாரு. அதாவது காதலி கணவனை கூட்டிட்டு வந்தாலும் பொறுப்போட அப்படித்தானே காட்டினாங்க. அதே மாதிரி அந்த 7 நாட்கள்ல கல்யாணம் பண்ணிட்டு காதலனோட அனுப்பிவிட தயாரா இருப்பாரு ராஜேஷ். டாக்டர்கள்னா தியாகிகள்னு தான் வச்சிருந்தாங்க. இப்பதான் சினிமால கதை வசனத்தை மாத்திட்டாங்க. காரணம், கார்பரேட் ஸ்டைல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா கார்பரேட்டாவே மாறுறதுதான் தப்பு. கார்பரேட் ஸ்டைல்ல இருக்கணும், ஏன்னா இனிமேல் அப்படிதான் இருந்தாங்க. எல்லாமே 5 ஸ்டைல்ல போயிடுது. அதெல்லாம் சரி, ரொம்ப மணி ஸ்பின்னரா, அது குறிப்பா கோவிட் காலத்துல அது நிறைய நடந்தது, உலகம் முழுக்க நடந்தது, நம்ம ஊர்ல நிறைய நடந்தது. அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரமமா இருக்கு. அது மட்டும் மாறிடுச்சுன்னா நிஜமாவே நல்லா இருக்கும். மோகன் சார் வந்து தன்னுடைய எக்ஸிட் அப்படி ஒரு கொஸ்டின் மார்க்கோட உள்ள வந்தேன், ஆனா எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னு ரொம்ப கவித்துவமா பேசினார். அவர் வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். உண்மையிலேயே 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் ஆனேன்னா அதுக்கு முதல் காரணம் சாலமன் பாப்பையா, அதுக்கப்புறம் சன் டிவி, அதுக்கு பிறகு மோகன் சார் தான். அதாவது முடியாதுன்னு சொல்றதெல்லாம் முடிக்கிற ஆள் அவர், கல்யாணத்தை சொல்லல. நிஜமாவே எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கு. நான் முதல் முறையா 2004 அமெரிக்கா போறதுக்காக விசா வாங்க போனோம். அப்பெல்லாம் நான் ரொம்ப புதுசு, பேச்சாளராக அதிகம் தெரியாது, நமக்கு சாதா இங்கிலீஷே வராது. இந்த அமெரிக்கன் எம்பசியில் அவன் பேசுற இங்கிலீஷ் சுத்தமா புரியாது, அவன் தாறுமாறா பேசுறான். அதுவும் எனக்கு அந்த இன்டர்வியூ வந்து டெல்லியில போட்டாங்க, அங்க ஹிந்தியும் தெரியாது. நாங்க தான் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டோமே, என்னங்க ஏன் ஹிந்தி வேற தெரியாது. எனக்கு ஹிந்தி அந்த ஊர்ல பேசவும் தெரியாது, இங்கிலீஷும் சரியா வராது. அங்க கொண்டு வந்து எனக்கு விசால போட்டாங்க. நான் உள்ள போனேன், உள்ள போய் ஏதோ கேட்டாங்க, அது கேட்டது எனக்கு சரியா செட் ஆகல, வெளியே போன்னு தள்ளி விட்டாங்க. வெளியில வந்தா எனக்கு கண்ணெல்லாம் கண்ணீர். ஏன்னா அமெரிக்கா போறப்ப எங்க ஏரியா பூரா சொல்லிட்டேன் நான், எனக்கு அருப்புக்கோட்டைக்கே வாய்ப்பு இருக்காதுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா போறப்பன்னு சொல்லிட்டு இப்ப விசா கிடையாதுன்னு விரட்டி விட்டாங்கன்னா என்ன பண்றது? சத்தியமா சொல்றேன், அப்ப மணி 2:40 ஈவினிங் ஆஃப்டர்நூன். இவர்கிட்ட இருந்து போன் வருது எனக்கு. சார் அப்போ மொபைல் ஒரு பழைய சாம்சங் போன் வச்சிருந்தேன், அதுல கூப்பிடுறாரு, ராஜா விசா வாங்கிட்டீங்களா அப்படின்னாரு. இல்ல சார் விரட்டி விட்டாங்க, என்ன வந்துடாதீங்க அங்கேயே இருங்கன்னாரு. எனக்கு புரியல, டெல்லியில நான் என்ன பண்ண போறேன், இருந்து என்ன பண்ண? ஏன்னா என் கூட என் பெரிய மாமைய ஒருத்தர் இருந்தா, அவனுக்கு அறவுரை ஹிந்தி, அவனுக்கு தெரியாது. அவன் என்னைய பார்த்து சந்தோஷப்பட்டானா சிரிச்சானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம குடும்பத்துல முதல்ல அமெரிக்கா போறவன் இவன் தானே சந்தோஷப்பட்டிருக்கலாம், அவன் வாய்ப்பு இழந்து போயிட்டான்னு சந்தோஷப்பட்டிருக்கான் ஏதோ ஒண்ணு.
அது ஏதோ நடந்தது, அவனுக்கு எதுவும் சொல்ல தெரியல, சின்ன பையன் அவன். அதனால கடைசியில் இவர் சொன்னார், ஒரு நாள் தங்குங்க, உங்களுக்கு நான் விசா வாங்கி தரேன். என்னால நம்பவே முடியாதுங்க. யாராவது சொன்னா நம்புவாங்களா? இப்ப நான் உங்களுக்கு விசா வாங்கி தரேன் அமெரிக்காவுக்கு சொன்னா நீங்க நம்புவீங்க? யார்கிட்ட வேணாலும் கேட்கிறேன். உங்களை காப்பாத்திறேன் டாக்டர் சொன்னாலே பாதி தான் நம்புவோம். ஆனா இவர் சொன்னாரு, சொன்னது நடந்ததுங்க. அன்னைக்கு ஈவினிங்கே என்னை கூட்டு போய் எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில ஒருத்தர் யாரோ ஒரு நண்பர் மூலமா கூட்டு போய் அடுத்த நாள் காலையில எனக்கு விசா வாங்கி கொடுத்தாரு. நடக்காதுன்னு சொல்றதை நடத்தி காட்டுகிற ஒரே நபர் நான் பார்த்ததுல. அதனால அவருக்கு நீங்க இதை நடத்தி காட்டியிருக்கீங்கன்னு சொல்லும் போது இந்த இந்த மருத்துவமனையை நாங்கள் எந்நாளும் நினைப்போம், உங்களை வாழ்த்துவோம், வணங்குவோம். அதனால சொல்ல வேண்டியதெல்லாம் பாரதி மேடம் நிறைய சொல்லிட்டாங்க. மருத்துவர்கள் உடல் நலத்தை பார்த்துக்கங்க, குடும்பத்தை பார்த்துக்கங்கன்னு. நான் உண்மையிலே எந்த துறையில இருந்தாலும் வீட்டுல ஒரு சின்ன கசப்பு இருக்கும். இப்ப நாங்க பட்டிமரத்துறையில இருக்கமே, நானும் பாரதி பாஸ்கர் மேடமும் இருக்கமே, வெளியில கிளம்புனா சந்தோஷமா வழி அனுப்புவாங்கன்னு நினைச்சீங்களா? யோசிச்சு பாருங்க. இவர் ஊருக்கு போகிறார், போய் பேசுகிறார், வரும்போது ஒரு பையோடு வருகிறார், யாராவது சந்தோஷப்படுவாங்களா? கிளம்பியாச்சா அப்படிதான் கேட்பாங்க. அடுத்த கேள்வி எத்தனை நாள்னு கேட்பாங்க. மூணாவது கேள்வி அப்படியே போயிட வேண்டியதானே. நமக்கு இப்போ போறதா வேணாமா? அடுத்த கேள்வி வேணாம்னு சொன்னா போகாமலா இருப்பீங்க. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்படியும் போற, நான் சொல்லி என்ன ஆக போகுது? இப்ப எங்களுக்கு மட்டும் இல்ல, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். என்னங்க, எத்தனைய பார்த்துருக்கோம், எத்தனை போராட்டம், எத்தனை கைது, எத்தனை முறை ஜெயிலு, எத்தனை முறை திட்டு, எத்தனை ஏற்றம், எத்தனை இறக்கம். ஆனால் அந்த துறையில குறிப்பா நிக்கிறோம்ல, நிற்கும் போது அதிகம் பாதிக்கப்படுறவங்களும் வீட்டுல இருக்கவங்க தான், அதிகம் விமர்சிக்கிறவங்களும் வீட்டுல இருக்கவங்க தான். கடைசியில நம்ம கிளம்பி போகும்போது அவங்க முகத்துல இருக்கிற புன்னகையை பார்க்கணுமே, அது புன்னகையே கிடையாது, வெறுப்பு இருக்கும். சரி, போகவே வேண்டாம்னு நாங்க ஒரே ஒரு வாரம் வீட்டுல தொடர்ந்து இருக்கிறோம்னு வைங்க. அப்ப அந்த அம்மா கேட்கும், எங்கேயும் போகலையா? மார்க்கெட் முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதானா? அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? போக சொல்றியா இல்ல இருந்தியா? அப்படித்தான் தோணும் இல்லையா? எந்த துறையில போனாலும் அதுல இப்படித்தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு எது சந்தோஷம் தரும் தெரியுமா? நானும் பாரதி பாஸ்கரோ மீரா மேடமோ எங்கேயாவது போகும்போது வழியில ஒருத்தர் பாக்குறவர் கேட்பாரு, எங்களை எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்து போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுக்கிறேன்னு படாத பாடுபடுத்துவாங்க. அதெல்லாம் இப்ப பரவாயில்லைங்க. இது ஒரு வைத்தறிச்சலை சொல்லிதான் ஆகணும். அவர் போட்டோ எடுத்தா பரவாயில்ல, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு சார தெரியுமான்னு கேட்பாங்க. உண்மையிலேயே போன வாரம் ஒருத்தன் ஏர்போர்ட்ல அவங்க அப்பா வந்து எங்கூட போட்டோ எடுத்து, யூ நோ ஹிம் அப்படின்னா, அவன் ஹூ இஸ் தட் அப்படின்னு. இதுக்கு நீ படம் எடுக்காமலே இருந்திருக்க, என்னை அவமானப்படுத்துறதுக்கு நம்ம அது வரைக்கும் கெத்த அப்படி போட்டு அவன் ஹூ இஸ் தட்னு ஷோல்டர் என்ன செய்வீங்க? இவங்களை கொண்டு வந்து என்னை படம் பண்ணி நான் சொன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதனால எந்த துறையில இருந்தாலும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்ப கல்யாண மாலை நாங்க தொடர்ந்து பாக்குறோம், உங்க பேச்சு பாரதி மேடம் வந்து இப்ப பேசினாங்க, அண்டம் அப்படின்னு ஒரு தலைப்புல அவங்க பேசினாங்க, அது எந்த காலத்திலயும் நினைவு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, சார் எங்க அப்பா ரொம்ப முடியாம இருந்தாரு, முடியாம இருக்கும்போது கூட அந்த ரூமை விட்டு வரமாட்டாரு, பட்டிமன்றம் வரும்போது அந்த சேரை தூக்கி எப்படியாவது வெளியில போடுறான், நான் வெளியில வந்து ஹாலில் அதை பாக்குறேன்னு சொல்லுவாரு. அவர் பார்த்து அவர் வலிகளோட இருக்கும் போதும் கொஞ்ச நேரம் சிரிச்சாருன்னா அது இந்த பட்டிமன்றம் வர்றப்பதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டு. இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை சார், ஆனாலும் நாங்க எப்பவும் இந்த பட்டிமன்றத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பாவை நினைச்சுட்டோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கிடைக்கிற இந்த பயங்கர அலுப்புல, இந்த டிராவல்ல, இந்த போக்குவரத்துல, இந்த சிரமங்களுக்கு மத்தியில எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சந்தோஷம், அப்பார்ட் ஃப்ரம் த கைதட்டல், அதுல கிடைக்கிற வருமானம் எல்லாத்த விட இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னன்னா, இங்க எங்கேயோ ஒரு ஜீவனை கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றதுதான் எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். அதுக்குதான் நாங்க அலைகிறோம். ஆனா நீங்க அந்த ஜீவனையே தருகிற பெரும் பணியில்
சந்தோஷப்படுத்துற எங்களுக்கே இவ்வளவு நிறைவு இருக்குன்னா போகிற உயிரை மீட்டு தருகிற நீங்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும், சேவைகளை விரிவடைய வேண்டும். இது மட்டும் இல்ல, டாக்டர்கள் ரொம்ப அருமையான, டாக்டர் மட்டும் நான் சொல்லல, சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸால நேம் வரும், சப்போர்ட் ஸ்டாஃபால பெருமை வரும். இது ரொம்ப முக்கியமானது. டாக்டர் அப்பப்போ வருவாரு, தொட்டு பார்ப்பாரு, எதாவது செய்வாரு, அல்லது சர்ஜரி பண்ணுவாரு. அவர் போன பிறகு பக்கத்துல இருக்க வேண்டியது சப்போர்ட் ஸ்டாஃப் தான். அவங்க மட்டும் முகம் சுடிச்சாங்கன்னு வைங்க, நல்லா சமைச்சிட்டு மோசமா பரிமாறின மாதிரி ஆயிடுச்சு. சமைக்கிறது எவ்வளவு முக்கியமோ பரிமாறுவதும் அவ்வளவு முக்கியம். அதனால சப்போர்ட் ஸ்டாஃபோடைய அந்த ஈடுபாடு, பங்களிப்பு, அந்த இனிய முகம், அதெல்லாம் ரொம்ப தேவை. ஏன்னா அவங்கதான் அவங்க வலிகள்ல பாதியை வாங்கிக்கிறவங்க. நர்ஸா இருக்கலாம், அட்டெண்டரா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அதனால அத்தனை பேரும் சேர்ந்ததுதான் ஒரு அருமையான மருத்துவமனை. இந்த மருத்துவமனையினுடைய சேவை தொடர வேண்டும். 2வது ஆண்டில் இருக்கிறது. இந்த வெள்ளி விழா காண வேண்டும். இன்னும் பெரிய பெரிய விரிவடைந்த ஒரு கட்டடத்துக்கு இது போக வேண்டும். வரும் காலத்துல இந்த பெருமையை பார்த்து நாங்களும் மகிழ வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் ரொம்ப உற்சாகமா பொறுமையா இருந்து கேட்கிற அமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.